அவ்வளவுதான். February 14 வந்துருச்சு. அதாவது வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்க பார்ட்னருக்கு நீங்க என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம ஏதாச்சும் ரிங், பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்கலாமா? இல்ல ஏதாச்சும் டெடி பியர் டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாமா? இல்ல ஏதாச்சும் ஃபிளவர்ஸ் புக்கே வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் அது டைரி மில்கா கூட இருக்கலாம். ஆமா, ஏன் டைரி மில்க் வந்துச்சு இந்த லிஸ்ட்ல? வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துருவோமா? டைரி மில்க், இந்த சாக்லேட் சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது. ப்ரொபோஸ் பண்ணாலும் டைரி மில்க்கு, நம்ம சாரி கேட்கணும்னாலும் டைரி மில்க்கு. அது மட்டும் இல்ல, 99.9% பீப்புள் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது கொடுத்த கிஃப்ட் டைரி மில்கா தான் இருக்கும். ஏன்னா டைரி மில்கோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி. இப்ப டைரி மில்கோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேமிலிஸும் அடல்ட்ஸ் தான் வருவாங்க. அடல்ட்டை எப்படி நம்ம வந்து கேட்சப் பண்றது அப்படின்ட்டு டைரி மில்க் யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நாங்க வருது. அது என்னன்னா, அதான் லவ். இது வரைக்கும் பாருங்களேன், எந்த சாக்லேட்டும் பண்ணாத மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டைரி மில்க் பண்ணுவாங்க. அதாவது எமோஷனல் பொசிஷனிங். லவ் அப்படின்னாலே டைரி மில்க் தான். டைரி மில்க் இல்லாம லவ் இல்ல, லவ் இல்லாம டைரி மில்க் இல்ல. இது கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனிச்சுல பெண் குயின், அந்த பெண் குயினையும் சும்மா விடல, அதை வச்சு இவங்க ஆட் எடுத்துக்கிட்டாங்க. இதுலயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. நமக்கு நினைச்சுக்கிட்டு இருப்போம் டைரி மில்க் வந்து வேற பிராண்டு, 5 ஸ்டார் வேற பிராண்ட் அப்படின்னு. அதுதான் கிடையாது. டைரி மில்க்கும் கேட்பரியோடது, 5 ஸ்டாரும் கேட்பரியோடது. பாருங்க, அவங்க வந்து ஒரே ஆடியன்ஸ்ட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணல. அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் மூடையே உருவாக்கியிருக்காங்க ஆடியன்ஸ்ட. இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி ஃபன்னான மார்க்கெட்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம மார்க்கெட்டிங் வச்சு ஃபாலோ பண்ணி